ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பீமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் வந்து வீக்கெண்ட் அவுட்டிங் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போர் அடிச்சா எல்லாரும் வெளியில எங்க பார்க்கு பீச் அப்படின்னு சுற்றுவோம். குழந்தை கூட்டின்னு நாங்கள் இந்த குழந்தை கூட்டின்னு சுற்ற வேண்டியதாக இருக்குது. பெரிய குழந்தை கூட்டின்னு பெரிய குழந்தை கேம் விளையாடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம், எங்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரப்போது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்க வெளியில ரவுண்டிங் போய். முதல் மாதிரி எனக்கு தெரிஞ்சு செலவு பண்றது கிடையாது, முதல் மாதிரி ஊர் சுத்துறது கிடையாது, முதல் மாதிரி எப்படி சொல்றது, நிறைய விஷயங்கள் பண்றது கிடையாது. நீங்க பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பழைய வீடியோக்கு இப்போ வீடியோத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா பட்ஜெட் இல்லை, இருந்தாலும் வந்துட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமா செலவு பண்ணின்னு இருக்கோம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு அந்த மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுல இந்த பிளாக்ல வரப்போது. வாங்க இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு, அதனால அங்க என்ன ஸ்பெஷல் இருக்கும்ல, அப்படி போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா டயட்டுன்னு சொல்லி வாயை அடைக்க ரொம்ப நாளமா உட்காந்து இருக்கிறேன். ஆமா தானே? நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லப்பா, நீ என்ன காட்டினா தான் நான் பேசுவேன். சரி, உன்னை காட்டிட்டேன், நீ இப்ப பேசு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ரொம்ப சீரியஸாவே பயங்கரமா போர் அடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு பார்த்தாலும் சோகமா இருக்கிற. ஆக்சுவலி இந்த பையன் சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால சரி தாடியை கொஞ்சம் இது பண்ணுவோம்னு சொல்லி தான் வளர்த்து நிக்கிறேன். நல்லா தான் இருக்குது, நீங்க வாய மூடு. நல்லா இருக்கா? இது நல்லா இல்லையோ அது நல்லா இருக்கோ, அதெல்லாம் அம்மாவுக்கு நல்லாவே இருக்காது. இது நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி எனக்கே வந்து என் மூஞ்ச பார்க்க பிடிக்காது. முடி இருந்தாலே ஒரு மாதிரி காண்டா இருக்கும். நான் இன்னைக்கு சாயந்தரம் கூட விறுவிறுன்னு போனேன். சரி சொல்றானே நம்ம கடையில போயிட்டு, எனக்கு பிடிக்கல. ஒரு சில மூஞ்சி எல்லாம் தாடி வச்சாதான் அழகா இருக்கும். ஒரு சில மூடி அவ்வளவுதான், உனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். உன் மூஞ்சிக்கு தாடி வச்சாதான் நல்லா இருக்குது, அவர் மூஞ்சிக்கு தாடி வச்சா நல்லா இல்லடா. அவரு அமுல் பாய் ட்ரிம் பண்ணி தான் பாப்போம்னு ஒரு முடிவு எடுத்து விட்டுருக்கிறேன். எனக்கே பார்க்கும்போது காண்டா இருக்குது இது அப்படின்ட்டு. சரி ஓகே. ஆக்சுவலி நான் ஹேர் ஸ்டைல் வந்து எப்போ பார்த்தாலும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றுவேன். இப்போலாம் அவ்வளோ வளர்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்னால் மாற்ற முடியல. ஆனா இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் போனிடெயில் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் விட்டுருக்கிறேன். வேண்டாம், தேவையில்லை. சரி சொல்லு, எதுக்கு வந்து இப்போ வந்து என்னமோ சொல்ல வந்த? உன்னை காட்டினாதான் சொல்லுவேன். புரியல. ஒரே ஈவினிங் ஆனா ஷார்ட்ஸ் போட்டுமா, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு படமும் பாத்தீங்கன்னா எந்த ஓடிடி சேனல்லையும் நல்ல படங்களே இல்லை. ஏன்னா அது ரிலீஸ் பண்ணா அன்னைக்கு ராத்திரியே பார்த்து முடிச்சிருப்பேன். நான் ஏற்கனவே பார்த்துருப்பேன் தேட்டர்ல போய். ஓடிடியில வந்த கடமைக்கு அதையும் ஒரு வாட்டி பார்த்துருவேன். ஸோ அதனால என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அப்படியே எங்கேனாச்சும் ரவுண்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். ஆக்சுவலி அந்த வீட்டுக்கு போறோம் ஆக்சுவலி இப்போ நம்ம கிளம்பி. ஸோ அப்படியே அவ்வளோ தூரம் போறோம், அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னுச்சிங்க. சரி நானும் யோசிச்சேன், சரி ஓகே போயிட்டு வருவோம். என்னதான் பண்றது, இது அப்படியே டூ போரிங் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி இப்படின்னு யோசிச்சு உட்காந்துருப்பேன். எங்கேனாச்சும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் எல்லா பக்கமும் மழைன்றாங்க. கேரளாலாம் போகலான்னு பார்த்தா மழைன்றாங்க. சரி அதனால எங்கே போறதுன்னே தெரியல. அதனால பேசாம அமுக்கமா உட்காந்து நான் மாதா கோயில் போகலான்னு சொன்னேன். நீங்க 2 ஊருக்கு டூர் போகலான்னா உங்களுக்கு மாதா கோயிலுக்கு தான் போவீங்களா அப்படின்னுச்சிங்க. ஆன்மீக பயணத்துக்குலாம் நாங்கள் வரல, தான் அடுத்த மாதம் போக போறியா? அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் மந்த் நம்ம மாதா கோயிலுக்கு போவோம். சரி அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சேன். 2ம் ஒத்து வரல. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு கம்முன்னு விட்டுட்டேன். சரி கிளம்பலாம். சரி வாடா. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. எங்கடா ரோடெல்லாம் கிரௌடா இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த கிரௌடும் இங்க நிக்கிற மாதிரி இவ்வளோ காரு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பார்க்கிங்கே கிடைக்கலையா? இந்த பார்க்கிங் தேடி ஆண்டோனாலும் போடணும். இங்க வந்து அளவா சாப்பிடுறோம், சரியா? அடுத்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போறோம். ஒரே ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து ஒன்னா தின்னக்கூடாது. ஓ இப்போ ஃபுட் ஸ்ட்ரீட்டா தாவலாம்ங்கறியா? போறோம். ஓகே, இன்னைக்கு சாட்டர்டே மேன், சாட்டர்டே. ஆமா, ஜாலியா ஃபைனலா பீச்ல போய் முடிக்கலாமா? பாருங்க பேட்மேன் BE6 ஐடி இட்லி கடை இருக்கு பாங்க, வரப்பா. யாருக்கு இதோ அங்க தெரியுது பாரு, இந்த ஐடி இட்லி கடை. பேட்மேன் அப்படியே ஒவ்வொரு இடமா சுத்தி நிற்போம். முதல்ல பார்க்கிங்க பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இப்படியே கிளம்பி ஓடிட்டாங்க நைட் ட்ரெஸ் போட்டு. அப்படி என்னதான் சுத்தி நிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா கும்பலா வரணும். என்னப்பா நடக்குதுங்க? இங்க வரும்போதே நான் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி நான் சார்ட் போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதனால என் சார்ட் பிரகாரம் நான் மூவ் பண்ணி நிற்கிறேன். நடுவில் நீங்க 2 பேர் உங்க சார்ட் ஏதாச்சும் டைவர்ட் பண்ணீங்கன்னா டைவர்ட் ஆகும். இல்லைன்னா என் சார்ட்லயே நான் போயிட்டு இருப்பேன். எவ்வளோ க்ரௌடு கண்ணா பின்னான்னு. முதல்ல இதை ஃபர்ஸ்ட் இங்க நான் வந்திருக்கேன்பா. இதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்பதான் எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த மேடு மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரோட வாக்கு தத்தம்லாம் இருக்கும்.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், காலியா இருக்கும். ரோடு தான் இதான் சுத்தி இருந்தது. இப்ப இங்க பாரு எவ்வளவு பேரு, எல்லா ஹை லெவல்ல இருந்து லோ லெவல் வரைக்கும் எல்லா பீப்புள்ஸும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஏதாவது ஒரு 2-3 கடை சரி பாவ் பாஜி வாங்கினோம். எனக்கு பாவ் பாஜி எங்க இருக்குன்னு போய் தேடி பாரு. அதெல்லாம் தெரியல, இது 1 by 1. நீ வந்து உங்க ஊர்ல வந்து ஒவ்வொரு ஏரியால ஒண்ணு சாப்பிட்டு இருந்த, அதே ஒவ்வொரு இடத்துல ஒண்ணு வாங்கிட்டேன். தேவையில்லை, நான் கேட்கறது நீ வாங்கிட்டு வா. அதான்ப்பா, நீ சொல்றதுதான். எங்கேயாச்சும் இருக்கும் முண்டு முடுக்கல, தேடி கண்டுபிடிப்போம். நல்லா இருக்கு மோமோஸ். வேணாமா? நீ எங்க விட்ட வந்ததே அப்படியே டபக்கு டபக்குன்னு வாயில போட்டுன்னு இருக்க. ஏதோ தட்டு நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ஒரு போன் பேசி திரும்பதுக்குள்ள அங்க தட்டு காலி ஆயிடுச்சு. நான் வந்து பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பாரு ஒருத்தன் மாதிரி சுத்தின்னு இருக்கிறான். ஷவர்மான்னா ஆளை காணோம், ஒண்ணுமே இல்லையா. ட்ரில் வாங்குறியாடான்னு, இதை சாப்பிடுறதுக்கு தான் அங்கேயிருந்து இங்க வந்தீங்களா அப்படின்ட்டு ஒரு ஷவர்மா தேடினுக்கிறாரு. இது பெங்களூர் ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கறதுக்கு போயிருக்கான், போறான். நல்லா இருக்கா, வேற லெவல்ல இருக்குது. பில் போட்டதுக்கு அப்புறமா தான் யோசிச்சேன், ஐயோ நம்மளும் இன்னொன்னு சொல்லிருக்கலாமேன்னு. ஆனா வேலைக்கு ஆகாது. இது வந்து பட்டர் தோசை, பட்டர் மசால் தோசை. பேபிமா வந்து பாக்குது, அட பாவி நான் தானே கேட்டேன், பேசினே சாப்பிடுவான் போல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துடலாம். அது ஸ்வீட் சாம்பாரா இருக்கும். வடையும் இருந்ததுப்பா அங்க, சூப்பரா இருந்தது வடை. ஆனா இன்னொருத்த வாங்கும் போது தான் பார்த்தேன், ஐயோ வடையை ஒட்டுமே நம்பன்ட்டு இன்னொரு வாட்டி நிக்க முடியாது கியூலன்ட்டு கம்முன்னு வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. அதே டேஸ்ட் பெங்களூர்ல நாங்க சாப்பிடுற டேஸ்ட். பெங்களூர் ஹோட்டல் தான் அது, உப்பா விகார். சாப்பிட இதை முடிச்சுட்டு வேற எங்கேயாச்சும் போகணுமா? கேக் எடுத்து வச்சுக்கேன். என்ன கேக்கு சொல்றேன். நான் உன்னை ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிடுவான்னு நீ தான் கேட்கல. பரவாயில்ல, காமெடி பண்றா நீனு. இவன் ஒழுங்கா இருக்கானா, நம்ம தான் போட்டிருக்கேன், நீங்க டவுசர் போட்டிருக்கேன். நீங்க வீட்டுல போய் எப்படின்னா ட்ராக் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு மூஞ்ச கழுவாம வந்தா போதும், பரவாயில்ல. யாரு நீ ட்ராக் பேண்ட் டிஷர்ட் பேசுற, நாங்க மூஞ்சியும் தலையும் பேசணும். வேற என்ன பண்ணுது? தலை சீவாம இருக்குதா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து ஃபேஷன். ஓகே, தலை சீவனா ஃபேஷன் இல்ல. என்ன மாதிரி வந்தா பூமர். ஓகே, நம்ம அடுத்த கடைக்கு ஸ்பாட்டுக்கு போலாம். போர் அடிச்சிச்சு எனக்கு இங்க. கையில சாப்பிட்டா அசிங்க, அதனால தான் அவன் போக்குல சாப்பிடுறான். சுடுசுடு இருக்குது. போர் அடிச்சிச்சு எனக்கு இங்க, பிடிக்கல. அங்க இருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அங்க பிடிக்கவே இல்ல. ஓவர் கிரவுட், பயங்கரமா கச்ச கச்ச கச்சன்னு இருந்துது. டேஸ்ட் ஒண்ணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது. என்ன ஒண்ணு பயங்கர கிரவுட். எல்லாம் என்ன சொல்றது, நிக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒரு ஆள் இப்படி எழுந்துச்சு அப்படிக்கா கடைக்கு போனா உடனே சீட் காணாம. அந்த கல்யாணத்துல எல்லாம் பந்திக்கு பின்னாடி நிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் நின்றுறாங்க. அது செட் ஆகல அந்த கிரவுடு. சோ அதனால நம்ம இப்ப கிளம்பி அடுத்தது எங்க போறோம்பா? அடுத்த வேட்டைக்கு போயின்னு இருக்கோம். எஸ், எல்லாருமே இப்படிதான் சுத்துறாங்க வீக்கெண்ட்ல. எங்கேயாச்சும் அப்படியே போயிட்டு ஜாலியா உட்காந்துட்டு பேசிட்டு சாப்பிட்டு வராங்க. நாங்களும் பார்த்து தான் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒவ்வொரு இடத்துல ஒன்னொன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ அடுத்தது வேற ஒரு பக்கம் போறோம். அதை முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம்ன்றது அங்க போனாதான் எங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் எங்களுக்கே தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீ சாப்பிடுறது இல்ல? ஆமா, எல்லா இடத்துலயும் கொஞ்சம் 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 அப்படியே வாய் வச்ச மாதிரி. ஆமா, ஆனா நாக்கு தான் சுட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோமோஸ் சாப்பிட்டு வந்து பேபிமா வந்து பேபிமாவும் ரெடி பண்றேன் அப்படின்னுச்சு. எப்படிப்பா ரெடி பண்ண போற? வா, மோமோஸ் தானே வேணும், அது ஈஸி தான். வா, ரெடி பண்ணி தரேன். கொழுக்கட்டை மாதிரி தானாமா அது? கொழுக்கட்டை மாதிரி வேக வைக்கிறது தான்ப்பா, அது பண்ணி தரேன்ப்பா. வாப்பா, அவ்வளவுதான். அடுத்த டெஸ்டினேஷன் பா. என்னப்பா பாதாம்லாம் வாங்கி இங்க அசிங்கமா ஊத்தினா என்னை வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க நீங்க. நான்சென்ஸ். இந்த மாதிரி ஒரு ஏரியால இப்படி ஒரு வீடு கட்டிட்டு வரணுமா ஃப்ரெண்ட்ஸ்? காட்டுறேன் பாருங்க, மௌலியோட ஆசை தான் இதுதான். இது கம்மிதான். வா, எவ்வளவு வரும்னு கேக்குறான். அங்க பாருடா. ஐயோ, கடைய தப்பான கடைக்கு வந்துட்டோமோ. அந்த பக்கம் பா. இதுல போ, அதுல போலாம். நீ தப்பான கடைக்கு தப்பான அட்டையர்ல தப்பான ஆளை கூட்டு வந்துட்டேன். அவன் வந்துட கூடாது, நம்ம 2 பேர் தான் வந்திருக்கணும். பிச்சைக்கார மாதிரி ஷார்ட்ஸுக்கு இன்னைக்கு பரவாயில்ல. இதுக்காக தான் வந்தேன்.
ஓகேவா? அது பிரியாணியும் 2 பிரியாணில யாராவது பிரியாணில டெடி பியர் படுக்க வச்சிருப்பாங்களா? ஓ டெடி பியரா அது? ஓகே ஓகே. கடிச்சிச்சு. இது இருக்கான்னு கேளு. உனக்கு என்ன? எனக்கு மௌலி பார்த்தா சிரிச்சு கடையே இல்ல. அது வந்து வீடுலாம் மாத்திருக்காங்கல்ல. ஆமா. ஏன்னா அந்த பாத்துறது மேல வீடுலாம் அதெல்லாம் என்ன தெரியுமா, நம்ம இவங்க தாத்தா வீட்டுல வந்து கார் நிப்பாட்டுவாங்க அந்த இடம் வந்து பார்க்கிங் தான். எப்படி மாத்திருக்காங்க பார்த்தீங்களா உண்மையா? ஆசைப்பட்டு அந்த டெடி பியரை சாப்பிடணும்னு வந்துருக்கிறேன். சரியா? அவனை இல்லைன்னா அதை விட இருந்து கொடூரமா இருந்ததுன்னு வையேன். So sad. ஆசைப்பட்டு வந்திருக்காரு. எப்படி இருந்தாலும் சாப்பிடணும். இருக்குன்ட்டாங்க. இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மௌலி பார்த்தா உனக்கு ஃபீல் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. உன்னோட டெடி பியர் கேக் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். என்ன பாத்தியா? நீ சாப்பிடுற மாதிரி ஒண்ணுமே இல்லையே இங்க. அவன் தேடின்னு இருக்கான். என்ன இருக்குது? டெடி பியரை காட்டுறா. இருமா டெடி பியர் கம்முன்னு பட்டுன்னு இருக்குடா. நானும் ஸ்னாப் போட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருப்பான். இங்க பாரு, இந்த டெடி பியர் பட்டுன்னு இருக்கா. சரி. இது எப்படி அது உள்ள அப்படி கை வச்சு மூக்கத்தில்லு. இத ஊத்தணும். சரியா? இது ஒரு பக்கம் ஊத்துறாங்களா? ஓகேவா? கீழ சைடுல ஊத்தினீங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இப்படி போட்டிருக்காங்களா? அப்புறம் நீ எந்த பக்கம் முதல்ல உடைக்கிறது? காட்டு. நான் உடைக்கிறேன். அந்த மூக்க உடை. இல்லை, இந்தியா சிக்கன்லயும் பேக் பீஸ் தான் பிடிக்கும். டெடி பியர் கேக்லயும் பேக் பீஸ் தானா? ஃபுல் சாக்லேட். அது வந்து மேல தூக்கி விடணும். எல்லாமே சாக்லேட். எனக்கு இது மூக்கு உடைக்கணும்னு ஆசை. அதனால மூக்கில் கட் பண்ணுறேன். இது அப்படியே மேலே அப்படி பரட்டி எடுத்துக்குவோம். நல்லாதான் இருக்கு. டிகிரி காஃபிலாம் குடிக்கக்கூடாது. லாட்டே, மோச்சா, பிஸ்காஃப் லாட்டே, எக்ஸ்பிரஸ். நல்ல காலம் பா. அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கூட்டிட்டு போய் இதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்போ பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நீ வாங்கி கொடுக்கும் போது தான் அது பிரச்சனை என்னன்னு தெரியும். இவன் கமிட்மெண்ட் ஆகிறதுக்குள்ளார இந்த மாதிரி இடம்லாம் நம்மளுக்கு அவன் சுற்றி காமிச்சிடணும். கமிட்மெண்ட் ஆகிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் போய் டிகிரி காப்பி தான் குடிக்கணும். சரவண பவனில் போய் தோசை சாப்பிடணும். அவன் ஏன் இப்ப கூட்டிட்டு போகணும்? நம்ம போலாம். அவன் தான் இப்ப நம்ம கூட தொத்தினுங்கிறான். காலியா காலியா? நல்லாதான் இருக்குது, நல்லாதான் இருக்குது. ஆனா என்னன்னா அந்த கேக் வந்து எனக்கு என்னன்னா ரொம்ப கட்டியா இருக்கு. ஸ்பாஞ்ச் மாதிரி ப்ரௌனி மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் நான். வாயில போட்டா அப்படியே மெல்ட் ஆகுது. சூப்பரா இருக்குது. மெல்டிங் மைசூர் பாக் மாதிரி மெல்ட் ஆகுது. அதான் நம்மளுக்கு தேவை. ஆனா அதுக்கு அதை விட இந்த இதுவும் அந்த இதுவும் தான் நல்லா இருக்கு இல்ல? அந்த கிரீம் வந்து இது இந்த கேக்குக்கு சட்னி இது இதுதா. இது மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாதான் இருக்கு. அது ஏதோ கோல்டு காஃபி மாதிரி கிரீம். அடுத்தது லோடட் ஃப்ரைஸ் தானே சொல்லியிருக்கேன். அது யூஸ்வலா நம்ம சாப்பிட்றது தானே. இங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு இங்க சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபி மகன் வந்து வயிற்ற கலக்கிட்டு சாப்பிட்டோம். வயிற்ற கலக்கின திகட்டிடுச்சா? ஓகே ஓகே. சவுத் இந்தியன் டிஷ் தான் நம்ம மூக்கு முடிக்க நல்லா இது வரையும் சாப்பிடுவோம். அது நீ இல்லை அப்படியே 3 பாத்துக்கு முன்னுக்கு போடுவேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து சிக்கன் ஃப்ரெஞ்ச் லோடட் ஃப்ரைஸ் சாப்பிடுவோம். நல்லா இருக்கா? சிக்கனா பீஸா போடல, அரைச்சு போட்டு வச்சுக்கலாம். ஐயோ என்னதுடா இது? அடுத்ததா? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஷாப் சேஞ்ச் பண்ணல, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்.
அவுட்டோருக்கு வந்துட்டோம். எங்கே எதுவும் குத்தி சாப்பிட்றதுக்குலாம் இல்லையா? கையில் தான் சாப்பிடுவாங்களா? இந்த சிக்கனை வந்து அரைச்சு போட்டாங்க. அரைச்ச சிக்கன். ஓஹோ, பீசஸாக கொடுக்காம அப்படியே ஸ்மாஷ் பண்ணி போட்டாங்க போல் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. அவங்க பார்த்தாங்க, இவங்க ஸ்பூன்லாம் கேட்க மாட்டாங்க போல் இருக்குது, கையிலே அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க போல் இருக்குது. என்னடா வரவே மாட்டேங்குது. நல்லா இருக்கா? காசுக்கு ஏற்ற பணியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ். ஆடா ஏன்டா நானே கஷ்டப்பட்டு ஒரு ப்ரைஸை தூக்குறேன், அவன் எடுக்கிறான், நீ எடுக்க முடியல பாரு. அவன் ஃபோர்க்கில் எடுக்கிறான், நான் ஸ்பூனில் எடுக்கிறேன். எப்படி பீச்சோட கடையிலே சாப்பிட்டு சிக்கன் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கா? எடு, இன்னொரு ரூபாய் எடுத்து போட்டுக்கிறேன். அப்ப நல்லா இருக்குதா? இது ஃபுல்லாகவே சிக்கன் ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. அச்சமா இருக்கு. பார்த்தாலே இத பயமா இருக்கு. இன்னும் இல்லை, சிக்கன் நான் தின்னு. சிக்கனும் நல்லா ஸ்மாஷ் பண்ணியிருக்காங்கப்பா, அவ்வளோதான் பாருங்க. எல்லாம் அள்ளி அள்ளி வாயில் போடக்கூடாது, அப்படியே லைட்டா அப்படியே கெத்தா சாப்பிடணும். ஆமா, சிக்கன் லெக் பீஸ் தான். அல்ல மேல சாட் ஐட்டம்ஸ் போட்டு கொடுத்தாங்கன்னு வச்சு நல்லா கட்டக் முட்டக்குன்னு கடிச்சு சாப்பிட வேண்டியது. ஓகே, இட்டாலி கேஃபேல சாப்பிட்டாச்சு. 2 இடத்துல சாப்பிட்டதுக்கே திகட்டிடுச்சு. ஆமா, ஆனா மணி 10:40 தான் ஆகுது. ஆமா, நம்ம மிட் நைட் வரைக்கும் இங்க சுத்தின்னு தான் இருக்கணும். இது அடுத்த வாட்டி டோ போகணும்ப்பா. டோன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. போய் ஷீபா வீட்டுல கதை டபடபடபடன்னு கதை தட்டி, ஏய் ஷீபா அப்படின்னு, டேய் வந்துட்டான்டா பெருச்சாளி. அதெல்லாம் வேணாம், அது ரொம்ப தூரம் அது. அதனால நம்ம இப்போதைக்கு ஆமா இப்படி போய் அப்படி போயிடலாமா? ஓகே, கீழே போகணும். கீழே மேல தான் போகணும். எங்க போற இப்ப? பீச்சுக்கு தானே போகணும். ஸோ நம்ம இப்போ பெசன் நகர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல்லாக ஜகான்னு தான் எல்லா பக்கமும் க்ரௌட் இருக்கும். ஏன்னா வீக்கெண்டுன்றதுனால நம்ம அடுத்தது அங்கே போவோம். இங்க இப்பவே தூக்கம் வந்துச்சு. என்னப்பா ஊர் சுத்தலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்த நேரம் வீட்டுல உட்காந்துருந்தா அப்படி போர் அடிச்சுன்னு இருந்திருக்கும். ஆமா, டைமே போயிருக்காது, என்ன பண்றதுன்னே தெரியாம பண்ணின்னு இருந்திருப்போம். இப்போ அடுத்தது வேற ஒரு பக்கம் போய் ஏதாவது முடிஞ்சா டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இங்க வந்து என்னென்ன சாப்பிட்டோம், கேக் நல்லா தான் இருந்தது. ஓகே, ஸ்வீட்டி எழுப்பி விட்டாச்சு. அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எந்த பக்கமும் தலை வச்சு போட என்ன காம்பினேஷன்ப்பா. ஃபர்ஸ்ட் மோமோஸ், அப்புறம் மசால் தோசை, திரும்பி மோமோஸ், ஃப்ரைட் மோமோஸ், பாயில்டு மோமோஸ், அண்ட் தென் இங்க வந்து என்னது டெடிபியர், அதான் ஸ்டீம்டு மோமோஸ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாம் பால் ட்ரிங்க்குக்கு. அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேரா இங்க வந்து டெடிபியர் கேக்கு, சிக்கன் ஃப்ரைடு லோடடு, சிக்கன் லோடட் ஃப்ரைஸ், அதை சாப்பிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்றது? மௌலி கேட்டா என்ன சொன்னா, நேரா வீட்டுக்கு கொடுங்க, 2 தோசை கொடுங்க, தோசை சாப்பிட்டு படுத்துடலாம்னோ. அப்போ ஏன் உயிர் எடுக்கிறீங்க? எங்க சுத்தினாலும் கட்சியில வந்து வீட்டு ஃபுட்ல முடிக்கணும். அதுதான் இன்னி டாஸ்கே. மாவு இருக்குது, சாம்பார் இருக்கு. அவன் சும்மா இருப்பானா? சாம்பார் இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பெசன் நகர் பீச்சா? ஆமா, எங்கேயோ சுத்தி சாந்தோம் போய் வந்த. ஆமாப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அதனால நான் வந்து பிரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்கா ஏறிடுச்சு. பிரிட்ஜ் ஏறினதுனால நேரா சாந்தோம் கிட்ட வரைக்கும் நம்ம போயிட்டோம். ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரு. ஆமா, நானா கூட போல. இப்ப கீழே வந்திருந்தா நேரா மாதா கோயில் போயிருப்பேனா, பெசன் நகர் போயிருப்பேனா. ஆனா அந்த கிட்ட அப்படி வந்துட்டு கீழே ஏறாம டபக்குன்னு பிரிட்ஜ் மேல ஏத்த வச்சிட்டாரு ஆண்டவர். அப்ப அதுக்கு மீனிங் என்ன?
வாடா வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போடா அப்படின்றாரு. அதே மாதிரி நேரா ஆமா சாந்தம்ல போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப நேரா மாதா கிட்ட போறேன், அவ்வளவுதான், சிம்பிள். இதெல்லாம் ஆண்டவர் அழைத்தல்பா. இதெல்லாம் கதவு திறந்து இருந்தது பார்த்தல, அதெல்லாம் அழைத்தல். நேரத்துக்கு கேட் பூட்டாம ஓபன்ல இருந்தது. ப்ளூ கிராஸ் ரோடு, பேய் ரோடு. இந்த ரோட்ல தான் நம்ம போனோம். பேய் ரோடு பிசாஸ் ரோட்ல எதுக்கு இப்ப இந்த ரோடு தான். பாருப்பா பாரு, மணி 11:20. எவ்வளவு கார் நிக்குது பாரு, லைனா லெஃப்ட் ரைட். இந்த மாதிரி பொறுக்கிறதுக்கு வர மாட்டாங்க. அப்படி சொல்லாத. இது வந்து ஒரு மகத்துவமான ஊர் சென்னை. எவ்வளோ வேணா நம்ம டைம் பாஸ் பண்றதுக்கு நிறைய இருக்குது. இங்க காசு செலவு பண்ணியும் ஸ்பெண்ட் பண்ணலாம், காசு இல்லாம ஜாலியாவும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இது இருக்கு, ஸ்டார்பக்ஸ் இருக்கு. ஸ்டார்பக்ஸ் காஃபில கடைசியா முடிக்கணும்னுறியா? ஆமா. பாரு 11:30 கூட இன்னும் யாரும் பீச்சை விட்டு வேற கட்டாம உட்காந்துக்கிறாங்க. பிளசண்டா இருக்கணும்னா அப்படி வந்து உட்காந்துடணும், அப்படியே அலைய பாத்துக்கினே. அலை எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா உனக்கு? நாக்கு இல்லாத நரம்பு எப்படி வேணாலும் பேசுமா. நான் அப்படிதான் போட சொன்னாங்க, இப்படி போட சொல்ல. எப்படி போட்டா அண்ணா போ அந்த பக்கம் போ, அங்க பாரு அங்கெல்லாம் இருக்கு பாரு. எங்க போய் திருப்பி இவங்க எல்லாம் வந்தாதானே. ஃப்ரூட் பே வாச்சி, பீட்ரூட் பே இங்கதான் இருக்கும் சொன்னா. ஃப்ரூட் பேல தான், ஃப்ரூட் பேல தான் கேக் கிடைக்குமா? மாங்காய் எல்லாம் இருக்கும் மேல திறந்துந்தா. போய் பாக்குறியா? நான் ஆல்ரெடி ஸ்வீட் சாப்பிட்டு தகட்டின்னு தின்னோம். ஃப்ரூட் பே அதான். நீ ப்ளூ பிரெயின் படிச்சியா? ஒரு எனக்கு நுனினாக்க ரெடிஸ் ஆயிடுச்சு. ஒரு டீ காஃபி அடிச்சா சரியா போயிடும். ஒழுங்கா அங்கேயே வண்டியை போட்டு வந்திருப்பேன்னா இப்ப பாரு, இது என்னமா இப்படி போகுது, வெளில போகுது. லாக் பண்ணிட்டாங்க. நீ வெளில போகுதுடா, லாக்குடுடா. சொல் பேச்சே கேட்க மாட்டீங்க நீங்களா. பாரு 2 பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க. ஒய் திஸ் கொலவெரி. ஆமா, நீ வந்து கார் பார்க் பண்ணின்னு இருப்ப, அவங்க விட்டுன்னு இருப்பாங்களா, எல்லாம் ஓடுங்கடா ஓடுங்கடா பார்க்கிங் இல்லாம அப்படின்னு. பத்தியா வந்துட்டாங்க பாரு. பாரு என்ன. அது தேவையில்லாத பார்க்கிங் இல்லாம வேற எங்கேயும் போடாதீங்க அப்படின்றாங்க. அழகா அங்க பார்க்கிங் அடிச்சுது, அங்க போட போன என்னையும் அப்படி போ பீச் நுனியிலேயே போய் நிறுத்திடு அப்படின்னீங்க. பார்க்கிங் போட விடல. போயிட்டு அடுத்த ஸ்ட்ரீட்ல சுத்தின்னு வா. நைட் எல்லாம் சுத்தணும்னு சொல்லிட்டு வந்தல்ல, மூக்கால எழுது நின்னுக்கிற. பீச்சுக்கா போறோம். இப்ப எதுக்குப்பா அப்புறம் இங்க வந்த? ஏன் அவ்வளவு தூரம் நடக்கணுமா? பிரிஸ்கா நடவா. அவன் இங்கே உட்காந்துக்க, நீங்க போயிட்டாங்க. நேர பக்கத்துல தான் பாரு, இது ஒரு எட்டு அப்படி போயிட்டு வந்துடலாம் வா. இங்க இருந்து திருப்பி அவ்வளவு தூரம் காருக்கு நடக்கணும், எவ்வளவு தூரம் நடக்கணும்? அப்புறம் எதுக்குப்பா இங்க வந்த? அப்படியே நேரா வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே. என்ன பர்பஸ்க்கு இங்க வந்த? நைட் எல்லாம் சுத்தணும் வீக்கெண்ட் அவுட்டிங்ன்ட்டு வந்த. இப்படி நடக்க வச்சே சாவடிக்கிற. ஸ்வீட் சாப்பிட்டதெல்லாம் கரையணும். நடந்தீங்கன்னா எல்லாம் கரைஞ்சு அப்படியே தண்ணியா போயிடும். சரி, அந்த சேர்ல உட்காந்துக்கிற நீங்க தூயின் போறீங்களா? பீச் க்ளோஸ் நாங்க கத்தினுக்குறாங்க. அதான் சொல்றேன், எதுக்கு உள்ள ஓடிட்டு பீச்சை பார்த்துட்டு கிடுகிடுன்னு ஓடி வந்துடலாம். கூப்பி தரத்தரன்னு இழுத்துன்னு போறேன்னு தெரியல. சும்மா உட்கார்ந்த என்ன, நீ தானப்பா கூப்பிட்டு வந்த. இங்க போலாம் அங்க போலாம். என்னப்பா பாட்டு சிவனே நாங்க நின்னு இருப்பேன். வெளியில போ நாங்க கத்தினுறாரு போலீஸ்காரரு. கிளம்புங்க எல்லாரும்ன்றாங்க. வாங்க கிளம்பலாம். எல்லாத்துக்கும் தான் சொல்லி நிக்கிறேன் பாரு. வந்தோமா பீச்சை பார்த்தோமா, இடத்த காலி பண்ணுங்க. அலை வந்து கொஞ்சம் பெருசா வருது. பேபி அந்த ப்ளூ அலை வருதுன்னு எல்லாரும் அப்படி பாத்துன்னு இருக்காங்களோ? இல்லையே, அவ்வளவு கிரவுட் இருக்குதே. சரிப்பா, வந்தது ஆசைக்கு பார்த்தாச்சுப்பா, கிளம்பலாம்ப்பா. அவள்தான் என்னோட சிறு ஆசை. போலாம். எல்லாரையும் மூவ் பண்ணுங்கன்றாங்க. இப்பெல்லாம் 12 மணிக்கெல்லாம் தொத்தி விட்டுறாங்கப்பா. இந்தாங்க, ஆளுக்கு 3 குடி. உனக்கு 3 எனக்கு மட்டும் 4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று போடுவோமா? கப் எடுங்க. எப்படி போட்டனா கப்ல? சரி போடு போடு. அடுத்தது வாட் யூ வாண்ட்? நீ எதை எடுக்கிறியோ எடு. மற்றதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அந்த பெருசெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விழாது, நீங்க பத்தாது. பாரு எப்படி போடுதுன்ட்டு. இங்க வந்து நின்று போடுறா.
என்னப்பா நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு சும்மா விசிறி அடிக்கிற விழுந்துச்சு அது பாரு எப்படி விழுந்துருக்குதுன்ட்டு குத்து மதிப்பா போட்டா எங்க விழுவுது பாரு. ஓகே ஐயோ அது தூக்கி மேல தூக்கி போடுப்பா ஏதாவது பெரிய ஜாடியா அடிப்பா ஸ்டேம் ஆசைப்பட்டுக்கிறான் இவன் ரூம்ல வைக்கணும்னு. அப்பா ஏற்கனவே 3 பேர் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம் நான் ரூமுக்குள்ள வைப்பேன்னு வாங்கலாம் அதையும் வைக்கல எனக்கு தெரியல. எங்க ரூம்ல வச்சிருக்கிறோம். அப்புறம் கார் ஒண்ணு வாங்கலாம் 3000 ரூபாய் கொடுத்து புகை வர காரு அதையும் வைக்கல. அந்த கார் வைக்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல ஷோகேஸ்ல வந்துட்டு கண்ணாடி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடிக்குள்ள ஒண்ணுமே தெரியாது. இல்ல அழகா தெரியும்டா லைட் போட்டா தெரியும். தெரியாது ஃப்ளூட்டட் கிளாஸ்ல தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மணி என்ன தெரியுமா 1 ஆகுது. ஆமா இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் சுத்திட்டு வந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்தது. எப்பயுமே நாங்க என்ன பண்ணுவோம் ஒரே இடத்துல போயிட்டு சாப்பிட்டுமா அப்படியே கொஞ்ச நேரம் பேசணுமா அப்படியே வந்துமான்னு இருப்போம். அப்படி இல்லாம கொஞ்சம் மாத்தி பண்ணோம். ஆனா அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் மாத்தி பண்ணணும்பா. இன்னொன்னு அப்ப மாத்தி பண்ணணும். இது 2 இடம் தான் நம்மளால போக முடிஞ்சது. இப்ப எங்கப்பா இதுக்கு போனியா கத்திப்பாரா போனியா அதுக்கப்புறம் நேரா கிளம்பி தேனாம்பேட்டில் இருக்கிற கேஃபே ஷாப் போனியா அதுக்கப்புறம் பீச்சுக்கு போனேன். பீச்ல ஒண்ணு வாங்கி சாப்பிடலையே எங்க அதுதான் எல்லாரையும் துரத்திக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே மேக்சிமம் கடையெல்லாம் மூடிடுச்சு எல்லாம் துரத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால சரி போனதுக்கு பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போயிட்டு விளையாட்டு இது 2 ஒரு யானையும் போட்டியும் வாங்கிட்டு வந்த. யானை வந்து பணம் வரவு செல்வம். யானை வந்து பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் சும்மாவா சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க இப்போதைக்கு இந்த யானை வாங்கி வந்திருக்கோம். ஓகே சண்டே அதுவுமா போய் சண்டே எல்லா சர்ச்சுக்கும் போய் ஆசீர்வாதம் போயாச்சு. காலையிலேயே மாதா கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி சண்டே வந்துருச்சு. சண்டே வந்தோம்னா அங்கே போய் மாதா கோயிலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக வந்துட்டோம். ஸோ இந்த வீக் ஆண்டவர்களால மிக சிறப்பாக போனது. அடுத்த வாரமும் மிக சிறப்பாக போகும் அப்படின்னு ஆண்டவர் மேலே மாதா மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன். நல்லபடியா போவோம். உங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லபடியா போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. as well as மகேஷ் ராஜா இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.